அன்பான விவசாயிகளுக்கு பணிவான காலை வணக்கம். நம்ம இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூத்தனூர் தாங்கல்ன்ற கிராமத்தில் இருக்கோம். இப்போ எள்ளுக்கு இந்த தேவையற்ற பயிர்களை நீக்கிறாங்க. தேவையற்ற பயிர்கள்னால் 30 சென்டிமீட்டருக்கு ஒரு பயிர் இருக்கணும். 30 சென்டிமீட்டருக்கு ஒரு பயிர் இருந்தால் தான் இந்த எள்ளு செடி நல்லா கிளைகள் வரும். இந்த கிளைகள் நிறையா வந்தால் தான் காய் நிறையா காய்க்கும். இது மாதிரி செடி நெருவ இருந்ததுன்னா செடி நெருவ இருக்கும்போது காய்க்காது. இதை பாருங்கள், இது மாதிரி இடையில உள்ள செடிகளை அகற்றிடணும். அகற்றினா தான் காய்க்கணும். இதே 2 தாட்டி அகற்றணும். அதாவது 5 நாள் ஒரு தாட்டி அகற்றணும், 30 நாள் ஒரு தாட்டி அகற்றணும். அகற்றும் போது தான் இது முழுமையாக நம்மளுக்கு காய் நல்லா திரட்சியான மணிகளும் அதிகமான இந்த கிளைகள் வரும்போது தான் அதிகமான காய்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் ஸ்கில்டு லேபர், நல்லா அருமையாக எல்லா வேலையும் எல்லா பணியும் அருமையாக செய்கிறவங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இதாக பாருங்கள், செய்கிறாங்க பாருங்கள், எப்படி செய்கிறாங்க பாருங்கள், எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், இதாக பாருங்கள். அது மாதிரி எல்லா விவசாயிகளும் செய்யும்போது கூடுதல் மகசூல் கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அதாவது இடைவெளி இருக்கும்போது சூரிய வெளிச்சம் கிடைக்கும், காற்றோட்ட வசதி இருக்கும். காற்றோட்ட வசதியும் சூரிய வெளிச்சம் இருந்தாலே கூடுதல் மகசூல் கிடைக்கிறதான வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் இதை பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்போ எள்ளுக்கு மேலே அடிக்கும்போது போராக்ஸ் ஒரு 500 கிராம் கலந்து பூச்சி மருந்து பூச்சி இருந்தால் அது கூட சேர்த்து அடிக்கலாம், இல்லைன்னா அது தனியாக கூட அடிக்கலாம். இதான் இப்போ இதுக்கு செய்ய வேண்டியது இதுதான். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் இதுக்கு செய்கிறது தான் நல்லது. நன்றி, வணக்கம்.